நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. I'm okay, Dad. நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரிலாக்ஸ். I'm okay. சார், பவன் சாருக்கு காலை போல. நானும் அப்பாவுக்கு நிறைய தடவை போன் பண்ணி பார்த்துட்டு அவர் போன் எடுக்கல. சரிப்பா, ஒரு நிமிஷம். அவன் எதுக்காக போன் எடுக்கல, என்னாச்சுன்னு பாக்கணும். வீரா, இங்க பாரு வீரா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம், அதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? நீ ரிலாக்ஸா மட்டும் இரு, அது போதும் எங்களுக்கு. சரி வீரா, நான் இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னால தாங்கிக்கவே முடியல. பிளீஸ் பா, அவ என் முன்னால வரும்போது என் தலைய வெடிச்சிரு போல இருக்கு. மூச்சு முட்டுது, முடியல, ரொம்ப இரிட்டேட் பண்றான். அப்பா டென்ஷன் எனக்குதாப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன மன்னிச்சிடு. எனக்கு உண்மையா எந்த கோவமும் இல்ல. நான் அப்போ வீரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ண. எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்னை அப்ப தடுக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன். உன்னை காயப்படுத்துறது என்னோட நோக்கமே கிடையாது. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. நான் இப்போ உன்னை சரி பண்ணிடுறேன். உன்னோட காயத்தை எல்லாத்தையும் நான் இப்பவே போக்கிடுறேன், சரியா? அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை கொடுக்கவும் நீ துணிஞ்சிட்டியே. என்னோட சக்தியால ஏன் என்னோட காயத்தை குணப்படுத்த முடியல? ஏன் குணமாக மாட்டேங்குது? வீராவுக்காக நான் சாக கூட துணிஞ்சிருந்தேன். வேணா பாத்து, தெய்வ தூதனே பாத்து. உண்மையை சொன்னா சரியா உன் காதலை என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆதிநாகினி, நான் ஒரு தேவ தூதன். என்ன பொறுத்த வரைக்கும் 2 வண்ணங்கள் தான், கருப்பு வெள்ளைய தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா உன்னோட நிலைமையே வேற. உங்களோட இந்த காதலை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த பிரபஞ்சத்தோட அழகான வண்ணங்களை நான் இப்ப பார்த்துட்டேன். உண்மையான காதலோட நிறத்தை. நான் இங்க வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? இச்சாதாரி கழுகுகளை கொள்ள வேண்டியது உன்னோட கடமை நினைச்சேன். அதனால நீ அதையே செஞ்சாகணும்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உலகம் மாறணும், மக்கள் மாறுவாங்கன்னு, எண்ணங்கள் மாறும், விதி மாறும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல மாறாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையான காதல். அத உலகத்துல எந்த சக்தியாலையும் மாத்த முடியாது. ஏன் கடவுளால கூட மாத்த முடியாது. கடவுளே அதை விரும்புறது இல்ல. அதனால ஒரு தேவதையால கூட மாத்த முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆதிநாகினி. என்னால உன் காதல புரிஞ்சுக்க முடியல. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அதுக்கு நீயே பரிகாரம் பண்ண. வீராவை முதல்ல இருந்த மாதிரியே மாத்திடு. எல்லாத்தையும் சரி பண்ணிடு. என்னால அப்படி சரி பண்ண முடியாது. முன்னாடி நான் நினைச்சா பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப பண்ண முடியாது. தேவதைகள் கொடுத்த சாபத்தை அவங்களால இனிமே மாத்த முடியாது. அதனால இனி என்னால மாத்த முடியாது. நானே இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ முதல்ல இருந்த மாதிரியே சரியாயிடுவ. கண்டிப்பா சரியாயிடும். இல்ல ஆதிநாகினி, தேவதூதா, என்னோட காலம் இப்ப முடிய போகுது. என்னோட காலம் முடியறதுக்குள்ள நான் தேவலோகத்துக்கு போயாகணும். அங்க போனா என்னால எல்லாமே செய்ய முடியும். ஆனா இப்ப முடியாது. நீ உன் பாதையில முன்னேறி போயிட்டே இரு. தேவதூதா, இனிமே நீ அதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். எனக்கு இருக்கிற காலம் ரொம்ப குறைவு.
அதுக்குள்ள நான் எங்க தேவலோகத்துக்கு போயாகணும். அதுக்கப்புறம் வேணா என்னால உதவ முடியும். ஆனா இந்த நிலைமையில என்னால முடியல. உன்னால கண்டிப்பா முடியும். கிளம்புற உன்னை நான் தடுக்கவே மாட்டேன் தேவதூதா. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்காக ஏதாவது செஞ்சுட்டு போ. வீராவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ. வீர முன்ன மாதிரி ஆகணும். என் ஞாபகம் அவனுக்கு வரணும்னு ஏதாவது செய். என்னால முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது செய். இனி அது என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா இந்த விஷயத்துல உனக்கு உதவுறதுக்கு கிரக நிலைகளை அறிஞ்ச ஒருத்தரால கண்டிப்பா முடியும். ஏன்னா இப்போ வரப்போற கிரக நிலைகள் எல்லாம் உனக்கு ரொம்ப எதிரா இருக்கு ஆதிநாகினி. புரியல தேவதூதா. அது அது யாருன்னு சொல்லுங்க. கிரக நிலையெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவதூதா பதில் சொல்லு. எதையாவது சொல்லு. ஆதிநாகினி, உனக்காக என்னால பிரார்த்தனை மட்டும் தான் பண்ண முடியும். பவானி, வீரா, உங்க 2 பேரோட காதலும் ஜெயிக்கணும். உங்க 2 பேருக்குமான காதல், அந்த உண்மையான காதல், அதோட பரிசு ஒரு வரலாறு ஆயிடும். உங்களை இந்த உலகத்துல எப்பவுமே யாராலையும் பிரிக்க முடியாது. விதியை நினைச்சா கூட நீ அதோட போராடி ஜெயிப்ப. மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. சில மனுஷங்களோட நடவடிக்கை தான் எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஐயா, பாபா, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணுமா? ஆமாப்பா. அப்போ முதல்ல சொல்லிருக்கலாமே. இந்தாங்க பணத்தை பிடிங்க, உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இருங்க. 1 2 3. என்ன சொல்ல போற? பவானி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, முடியாது. அது உன்னுடைய கடைசி ஆசையா இருந்தா கூட அதை நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேன். கேட்ட உடனே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உனக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம். சொர்க்கத்துக்கு டைரக்டா டிக்கெட். ஆபத்தை அழிக்கிறதுக்காக பாவிகளை கொல்றது பாவமே இல்ல. இதுதான் உன் கதை. உன்னோட முடிவு வரும்போது உன்னை கொல்றது பாவம்னு யாருமே சொல்ல மாட்டாங்கடா. இப்ப சாக்க போறது நீ. உன்னை பத்தி யோசி. நான் ஒண்ணு பாவி இல்ல, ஆம்பிஷியஸ் தெரியும்ல. விடாப்படியான ஆசை. நாங்க ஆசைப்பட்ட எதையும் அடைவோம். அப்படி உயர்ந்த லட்சியத்தோட வாழ்றவங்க நாங்க. நீ ஒரு முட்டாள். நீ புத்திசாலியா இருந்திருந்தா சிவபெருமானோட பக்தர்கள் கிட்ட விளையாடி இருக்க மாட்ட. என்ன அந்த ஆதி சிவனோட அடிமைய, என்ன மாதிரியான ஒரு பாபாவை கொல்றதுக்கான துணிச்சல் உனக்கு வந்திருக்கா? இப்ப நீ உன்னோட கடைசி நிமிஷத்துல இருக்க. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. உன்னை இனி யாரு காப்பாத்துவா? சதியுகத்துல நீ தப்பு இருக்கலாம், ஆனா கலியுகத்துல நீ தப்ப போறதில்ல. ஒரு 2 கூட்டாளிகளை சத்த மாதிரி சாவ. அப்படின்னா நீ தாயம்மாவையும் கொன்னுட்டியா? அவங்களையும் நான் தான் கொன்னேன்.
அவங்களுடைய புருஷனை கொன்னதும் நான் தான். இப்படி 2 பேரையும் கொன்னா உன்னையும் கொல்ல போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. என் லட்சியத்துல குறுக்க வர ஒவ்வொருத்தரையும் துடிக்க துடிக்க கொள்ளுவேன். உங்க யாரையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். உங்க யாராலையும் என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. இனி உன்னாலையும் அது முடியாது. யார் அது? அது யாரு? யாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? யாரா இருக்கும்?